ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல். ஓகேவா? ஸோ ப்ரொஃபஷ்னலாக எப்படி நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் பில்ட் பண்ண போகிறீங்க, ப்ரொஃபஷ்னலாக உங்களோட கிட்டப் அண்ட் ப்ரொஃபைல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, மெயினாக லிங்க்டின் ப்ரொஃபைல். ஓகேவா? ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. தென் இப்போ டேரெக்டாக கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு. கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்ன தான் நம்ம டெக்னிக்கல் ஸ்கில் வச்சுருந்தாலும் ஒன் ஹேண்ட், ஓகே. ஸோ அதர் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இஸ் நெசசரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் நல்லா ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருக்கலாம், நல்லா ஸ்கில்ஸ் வச்சுருக்கலாம், கோராகவே நீங்கள் நல்லா ஸ்கில்ஸ் வச்சுருக்கலாம். அதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஹெச்ஆர் நாளைக்கு கொஷின் கேட்க சொல்ல வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கில் யூ ஹேவ் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், சொல்லணும் இல்லையா? உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு நீங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டால் தான் என்ன பண்ண முடியும், அதை எவாலுவேட் பண்ண முடியும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட் ரவுண்டே வந்து கம்யூனிகேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஜிடி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதை எப்படி ப்ரோ கிராக் பண்ணுறது அப்படின்னும் போது, ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் ஆர் ஃபுல் ஸ்டாக். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரோலில் போகிறவங்களுக்கு என்ன மாதிரி ஜிடி இருக்கும் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் பற்றி சொல்லுங்கள், பேக் எண்ட் பற்றி சொல்லுங்கள், ஃபுல் ஸ்டாக் பற்றி சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஜிடி இருக்க வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக ஒரு டாபிக் எடுத்து 3 to 5 minutes பேசுகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனி டாபிக். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் பர்சனலாக என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா மிரர் ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ ஐ வில் டூ தட். ஸோ இப்பயும் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? மிரர் ப்ராக்டிஸ்னால் என்ன அப்படின்றது, சின்ன மிரர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஃபேஸ் வரைக்கும் தெரிஞ்சால் போதும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ கேமரா தெரியுதுல, அந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஜஸ்ட் மிரரை முன்னாடி வச்சுக்கிட்டு, ஸோ பரவாயில்ல, பார்த்தே கூட படிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ ஒரு பேசேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க, விக்கிபீடியா மாதிரி பேசேஜ் எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படின்ற மாதிரி போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 2 to 3 minutes என்ன பண்ணுங்கள், பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தென் உங்களுக்கு எவ்வளோ ஃபியர் இருக்குன்றது அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ரெக்கார்ட் பண்ணேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்ட் பண்ணேன், ஜஸ்ட் 2 minutes ஆஃப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இட் டேக் அரௌண்டா ஸோ 7 to 8 டேக்ஸ், அவ்வளோ டேக்ஸ் ஆச்சு. ஓகேவா? திரும்ப திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறேன், நடுவில் ஏதாவது ஒன்று சொல்ல போயிடுவேன். ஹாய் அப்படின்னுவேன், அப்படின்னு நின்றோம். ஓகேவா? குட் மார்னிங் இன்னுவேன், அப்படின்னு நின்றோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரவே வராது. ஓகேவா? தென் இப்போ அப்படி கிடையாது. ஓகேவா? ஸ்டில் அப்படி இருக்கும் சம்டைம்ஸ். ஓகேவா? நர்வஸாக இருக்க சொல்ல. ஆனால் அதை நம்ம குறைக்கணும்னா மிரர் ப்ராக்டிஸ் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஓகேவா? தென் ஒன்று என்னென்னலாம் ப்ராக்டிஸ் எடுக்கலாம் ஜிடியை தாண்டி அப்படின்னா, செல்ஃப் இன்ட்ரோ கம்பல்சரி இல்லையா? ஸோ ஒரு செல்ஃப் இன்ட்ரோ எத்தனை வாட்டி நம்ம செல்ஃபி எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி ஃபோன் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எடுத்து வச்சுக்கிட்டு ஜஸ்ட் 2 minutes ஓகே ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிடுங்க. செல்ஃபி கூட இது ஓகே தான், இல்லை ஒரு ஸ்டாண்டில் வச்சிருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட நேமை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தென் அவங்க வந்து நேமை சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, நேமோட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சத்யா சே அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சத்யாவோட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஐ எம் சத்யா அப்படின்ட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? யூ கேன் ஸ்டார்ட் வித் லைக் திஸ். ஓகே? ஸோ ஐ எம் பிஎஸ்சி கிராஜுவேட். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் மை டிகிரி ஐ டன் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட், திஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப். ஓகே? நீங்கள் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இல்லை ஹலோ எவ்ரி ஒன், ஸோ தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நேம் அவங்க கேட்கல, இல்லை ஃபஸ்ட் ரோ இன்ட்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நேமை நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? இல்லை 2-3 பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்போ ஹெச்ஆருக்கு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், டெக் லீடுக்கு உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 2-3 பேர் இருக்காங்கன்னா தென் யூ கேன் யூஸ் யுவர் நேம். ஓகே? ஹாய் ஐம் சத்யா அப்படின்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு நேமை சொல்லிவிட்டு தென் டிகிரி, வாட் எவர் யுவர் டிகிரி. ஓகே? ஸோ டிகிரி அட்டாச் பண்ணிவிடுங்க. ஐ டிட் பிஎஸ்சி, பிஇ, எம்எஸ்சி. ஓகேவா? திஸ் டிகிரி. ஸோ எந்த இயரில் நீங்கள் பண்ணீங்க, தென் என்ன யூனிவர்சிட்டி. டோன்ட் மென்ஷன் அ காலேஜ் நேம், டேரக்ட்லி மென்ஷன் யூனிவர்சிட்டி. ஓகே? ஸோ திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, விஐடி, அந்த மாதிரி யூனிவர்சிட்டி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூனிவர்சிட்டி மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அது மாதிரி எம்ஐடி, அந்த மாதிரி ஐஐடி யூனிவர்சிட்டி மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஏன்னா அது கீழே அஃபிலியேட்டடில் படிச்சிருப்பீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டில் பிடெக் பண்ணியிருப்பீங்க. இல்லை திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எம்எஸ்சி பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா? அந்த யூனிவர்சிட்டியை மென்ஷன் பண்ணுங்கள் டேரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நான் முடித்தேன் நேம், தென் பிஎஸ்சி முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லணும். தென் அது முடித்ததுக்கப்புறமா தென் ஆஃப்டர் யுவர் டிகிரி நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு ஏன் வந்தீங்க, இந்த ஃபீல்டை ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்றத கம்பல்சரி சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிசபிள் பாயிண்ட். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கூகுள் டாக்ஸ், செல்ஃப் இன்ட்ரோ. ஃபஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பற்றி என்னன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ யுவர் நேம். ஓகே? நேம் அண்டு குவாலிஃபிகேஷன்.
ஓகேவா, நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லிவிட்டு இந்த குவாலிஃபிகேஷன் அட்டாச்சில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட யூனிவர்சிட்டி நேம் கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ பிஎஸ்சி, எம்எஸ்சி, வாட் எவர் த டிகிரி, ஓகே, குவாலிஃபிகேஷன் சொல்லிவிட்டு கண்டிப்பாக யூனிவர்சிட்டி நேம், ஸோ டேரக்ட் காலேஜ் நேம் சொல்ல வேண்டாம். அவங்க கேட்டாங்கன்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு எந்த காலேஜில் பண்ணீங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம். ஓகேவா, ஸோ தென் இயர், கம்பல்சரி இயர் சொல்லிடணும். இதுதான் உங்களுக்கு வேணும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதை சொல்லி முடிக்க ஸோ கண்டிப்பாக ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். அதிகபட்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் பொறுமையாக சொல்கிறீங்கன்னா, ஹாய், ஐ எம் சத்யா, ஐ டிட் பிஎஸ்சி இன் அண்ணா யூனிவர்சிட்டி அட் த இயர் ஆஃப் 2023 அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஆஃப்டர் அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேரியருக்கு ஏன் வந்தீங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, அடுத்த பாயிண்ட் நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் பாயிண்ட்டாக தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நோட் பண்ணிக்க போகிறீங்க. அதனால் பிரச்சனை இருக்காது. ஓகே, தென் அடுத்தது இந்த கெரியருக்கு ஏன் வந்தீங்க, ஆஃப்டர் ஃபினிஷிங் மை டிகிரி. ஓகே, ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் மை டிகிரி ஸோ ஜாயின்ட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஜாப். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு மென்ஷன்னா யூ கேன் மென்ஷன். ஓகே, அதர்வைஸ் ஒன்ட். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக இருந்ததுன்னா, ஸோ கம்ப்ளீட்லி வேறு ஒரு ரிலேட்டடாக இருக்குது, ஸோ டொமைனே வேறு அப்படின்னா யூ நோ நீட் டு மென்ஷன். ஓகே, ஸோ கேரியர் கேப் பற்றி கேட்டாங்கன்னா until the time I studied in this institute, so to gain my knowledge in this domain அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஓகேவா, ஸோ வேறு எதுவும் சொல்லிடக்கூடாது. இல்லைனா ஸோ ஐ ஹாவ் சம் பர்சனல் இஷ்யூ, தட்ஸ் வை ஸோ ஐ கிளியர் தட் பர்சனல் இஷ்யூ, தென் ஐ கண்டினியூட் மை கேரியர் டுவோர்ட்ஸ் திஸ் ஃபீல்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஓகேவா, தென் இங்கே யுவர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் திஸ் இயர் சொல்லிவிட்டு தென் இந்த ஃபீல்டுக்குள்ளே ஏன் வந்தீங்க, இது எப்படிலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் மை டிகிரி, ஓகே, ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை டிகிரி, ஸோ ஆஃப்டர் த கிராஜுவேஷன். ஓகேவா, ஸோ அடுத்தது நீங்கள் என்னென்னா இந்த பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப்டிஆர் ஆஃப்டர் டிகிரி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஓகேவா, ஸோ என்ன பண்ணீங்க, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஜாப் இருந்தால் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரிலேட்டட் டு திஸ் ஐடி டொமைன் அப்படின்னும் போது நீங்கள் சொல்லலாம். ஓகேவா, ஈவன் இட் இஸ் அ டேட்டா என்ட்ரி கண்டிப்பாக சொல்லலாம். ஓகேவா, ஆஃப்டர் ஐ வெரி மச் ஃப்ரம் த காலேஜ் டே இட் செல்ஃப். ஓகே, நீங்கள் இப்படி ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரம் த COLA ஃப்ரம் த காலேஜ் டே இட் செல்ஃப். ஓகேவா, ஸோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இப்படி கூட ஆரம்பிக்கலாம். ஓகேவா, ஃப்ரம் த காலேஜ் டே இட் செல்ஃப் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஆஃப்டர் டிகிரி. இது வந்து ஆஃப்டர் மை டிகிரி நீங்கள் வந்து ஃபார்மேஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மை டிகிரி ஃப்ரம் த காலேஜ் டே இட் செல்ஃப். ஓகேவா, ஸோ ஆஃப்டர் மை டிகிரி நீங்கள் ஆஃப்டர் மை டிகிரின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, இங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஃப்ரம் த காலேஜ் மை இட் செல்ஃப். ஏன்னா ஆஃப்டர் டிகிரி நீங்கள் இங்கே தான் சொல்ல போகிறீங்க. ஓகே, ஸோ ஆஃப்டர் மை டிகிரின்னு போட்டு ஃப்ரம் த காலேஜ் டே இட் செல்ஃப் சொல்லிடாதீங்க. ஃப்ரம் த காலேஜ் டே இட் செல்ஃப் ஐ இன்ட்ரெஸ்டட் இன் கோடிங், that's why I joined in a Tamil Code Academy or else ability coding. Okay, so ability coding, so that I learned all those skills I mentioned in my resume. ஓகேவா, ஸோ நீங்கள் ரெஸ்யூம் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த ரெஸ்யூமில் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்கில்ஸை எங்கே கற்றுக்கிட்டீங்க, காலேஜில் கற்றுக்கிட்டீங்களா, ஆஃப்டர் ஃபினிஷிங் காலேஜ் டேஸ் கற்றுக்கிட்டீங்களா, எத்தனை மந்த் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கம்பல்சரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, தென் ஸோ காலேஜ் டேஸை கண்டினியூ பண்ணணும். உங்களோட ஃப்ளோ வந்து கண்டினியூ ஆகணுன்றதுக்காக ஃப்ரம் த காலேஜ் டே இட் செல்ஃப் ஐ இன்ட்ரெஸ்டட் இன் கோடிங். ஸோ எத்துட்டா, ஸோ ஐ ஜாயின்ட் இன் அ கோடிங் இன்ஸ்டியூட். ஓகே, கோடிங் ஐ ஜாயின்ட் இன் அ கோடிங் இன்ஸ்டியூட். ஸோ நீங்கள் ABILI நம்ம இன்ஸ்டியூட் பேர் சொல்லிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். தேர் ஐ லேர்ன்ட் ஆல் தோஸ் மை ஸ்கில்ஸ் மென்ஷன்ட் இன் மை ரெஸ்யூம். ஓகேவா, ஸோ இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, இல்லை நீங்கள் வந்து ஓனாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையுமே என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம். So after finishing my college degree, so I really interested in coding. That's why I learned myself through YouTube and Udemy, then Coursera. அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த ஃபீல்டு இல்லை எந்த பிளாட்ஃபார்மில் படிச்சிங்க, எட்டெக் பிளாட்ஃபார்மில் படிச்சிங்கன்றதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்னா கூட ஐ லேர்ன்டு த்ரூ கோர்சரா, ஐ லேர்ன்டு த்ரூ எபிலிட்டி கோடிங் த இன்ஸ்டியூட். ஸோ தேர் ஐ ட்ரைன்டு மை செல்ஃப் இன் அ பெட்டர் வே
டு லேர்ன் ஆல் தோஸ் ஸ்கில்ஸ் இந்த ரெஸ்யூமே இப்படின்றா கூட நீங்கள் கோர்பியாக சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுவே ஒரு சென்டென்ஸ் வரும். இது ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் வரைக்கும் பேசலாம். ஓகேவா? தென் இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம், ஓகேவா, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, இந்த ஃபீல்டில், ஓகேவா, ஸோ நீங்கள் வர்றதுக்கான காரணம் என்ன, வாட் இஸ் த எக்ஸாக்ட் ரீசன் டு டைவ் இன் திஸ் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து மணி, ஒரு சில பேர் வந்து பார்த்து பர்ஸில் காசு இல்லை அதனால தான் வரேன் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ ஹாபி. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃப்ரம் ஒரு சில பேர் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஃப்ரம் த சைல்ட்ஹுட் ஜேர்னி ஐ வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டுவர்ட்ஸ் த கம்ப்யூட்டர். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃப்ரம் த CHILDHO சைல்ட்ஹுட், நீங்கள் சொல்கிறது தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃப்ரம் த சைல்ட்ஹுட் ஜேர்னி, ஓகே, சின்ன வயசுல இருந்தே. ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே வந்து பார்த்தோன்னா ரொம்ப எடுத்துகிட்டு வந்து அப்படியே மெமரி பண்ணிவிட்டு அப்படியே ஒப்பிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஓகேவா? ஃப்ரம் த சைல்ட்ஹுட் ஜேர்னி ஐ வெரி மச் இன்ட்ரெஸ்டட். இது நிறைய வேலை சொல்லலாம் நீங்கள் அப்ரோச் பண்ணி. இன்ட்ரெஸ்டட் இன் கோடிங் டேரெக்டாக சொல்லிடாதீங்க. சின்ன வயசில் உங்களுக்கு கோடிங் தெரியுமான்னு கேட்பாங்க. கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஐ deep DIVED deep dive into this field. என்ன field? This full stack AFTR after my graduation. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணலாம். ஃப்ரம் த சைல்ட், இது எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லணும் அவசியம் இல்லை. இதை நீங்கள் ஏஐ கிட்ட கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ நிறைய ஆல்டர்னேட் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரம் த சைல்ட்ஹுட் ஜேர்னி, ஸோ ஐ வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் கம்ப்யூட்டர், ஸோ ஐ டீப் டைவ்ட் இன்டு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நிறுத்தி சொல்லணும். ஸோ ஐ டீப் டைவ்ட் இன்டு ஃபுல் ஸ்டாக் ஃபீல்ட் ஆஃப்டர் மை கிராஜுவேஷன். தேர் ஐ சூஸ் ஸோ திஸ் டிசிஷன் டு take a training around 3+ months, 6+ months to train myself in a best way to get the all those skills. Okay, to get the skills அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டீங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்கில்ஸ் பற்றி தான். SKILL ஸ்கில்ஸ், என்னென்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டீங்கன்ற ஸ்கில் பற்றி பேசணும் கண்டிப்பாக. ஓகேவா? வாட் ஆர் த ஸ்கில்ஸ் யூ லேர்ன்ட் ஃபார் த பாஸ்ட் இயர்ஸ். அதாவது கடைசி ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன ஸ்கில் கற்றுக்கிட்டீங்கன்றதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸ்கில்ஸில் எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? FRONTENT. In the front end, so I learned HTML, CSS, JavaScript, Bootstrap, React. So front end, HTML, CSS, JavaScript, JavaScript, BOOTSTRAP, REACT, React. So in back end, NODE, Node.js, EXP, RE, Express, MongoDB deployment. இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இந்த பீரியட் ஆஃப், கண்டிப்பாக இதை சொல்லணும், இந்த பீரியட் ஆஃப் 6 month, 1 year, லாஸ்ட் 1 year கற்றுக்குறீங்களா இல்லை இந்த பீரியட் ஆஃப், இந்த பீரியட் ஆஃப். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இதை சொல்லணும், இதை மறந்துட போகிறீங்க. ஸோ இது வந்து Node.js. ஓகே, இந்த பீரியட் ஆஃப், ஓகே, இட்ஸ் த்ரோயிங் எரர். ஓகேவா? சொல்லிட்டு 3 months ஆர் 6 months. ஓகே, 6 months. இதை நீங்கள் சொல்லிடணும். கண்டிப்பாக ஸ்கில்ஸ் பற்றி சொல்லிட்டா நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு ஏன் வரீங்கன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. தென் இங்கே இருக்க ஸ்கில்ஸை எவ்வளோ டைம் பீரியடில் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? தென் அடுத்தது என்ன பண்ணலான்னா, இதில் நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட், ACHIVMENT அச்சீவ்மெண்ட் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ யூ கேன் டாக் அபவுட் யுவர் ப்ராஜெக்ட். ABOUTYOURPROJECT. Talk about your project in front end. So BACKEN back end or FU full stack or FULSTACK full stack. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இதை பற்றி பேசலாம். நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் ப்ராஜெக்டில் என்ன பண்ணியிருந்தீங்க? ஐ மேட் திஸ் UI. ஸோ என்னென்னா, நான் ஒரு டேட்டிங் சைட் பண்ணியிருந்தேன், அதில் UI இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் நான் வச்சுருந்தேன், இந்த மாதிரி கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ் வச்சுருந்தேன், அட்மின் பேனல் வச்சுருந்தேன், டேரெக்டாக இன்னொரு யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சாக்கெட் ஐவை வச்சு பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரண்ட் எண்டோ இல்லை பேக் எண்டோ. ஓகேவா? ஸோ பேக் எண்ட் பற்றி பேசுகிறேன்னா நீங்கள் Node.js, Express.js யூஸ் பண்ணி டேரெக்டாக MongoDBயில் சேட்ஸ் எல்லாம் சேவ் ஆகிற மாதிரி, இந்த நான் சேட்ஸை ரிட்ரைவ் பண்ணி நமக்கு காமிக்கிற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து Node.jsல எந்த மாதிரியான செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? இல்லை ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இன்டகிரேஷன் பண்ணி, ஃப்ரண்ட் அண்ட் வந்து
ரியாக்டில் பேக்கெண்ட் வந்து நோடு ஜேஎஸில் இன்டகிரேட் பண்ணி ஒரு அட்மின் பேனல் கிரியேட் பண்ணி எவ்வளோ யூசர்ஸ்னா யூசர் மேனேஜ்மெண்ட், தென் சாட் மேனேஜ்மெண்ட், தென் வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் இதை பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். So I created this kind of clone like Netflix clone, Instagram clone. I created login and logout page. It's perfectly work. Okay. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் நீங்கள் அதில் கொண்டு வந்தீங்க, ஸோ அதில் இருந்ததை எக்ஸாக்டாக ரெப்ளிகேட் பண்ணிங்களா, ரெப்ளிகேட் பண்ணிவிட்டு அது ஒரு ப்ராக்டிஸாக பண்ணியிருந்தீங்களா, இல்லை அதில் ஏதாவது ஒரு ஃபியூச்சர் நீங்களாக கொண்டு வந்தீங்களா அப்படின்றத கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக மென்ஷன் பண்ணலாம். அச்சீவ்மெண்ட் பற்றி பேச சொல்ல உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசுங்க. தென் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசி முடித்த உடனே டெப்ளாய்மெண்ட். ஓகே, டிப்ளாய்மெண்ட் அண்ட் உங்களோட ப்ரொஃபைல் பற்றி பேச ஆரம்பிச்சிடணும். கிட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிட்டில் அப்லோட் ஆகிருக்கு. ஓகேவா, டிப்ளாய்மெண்ட் அண்ட் UPLODED அப்லோடட் இன் GitHub GitHub ப்ரொஃபைல் அண்ட் லிங்க்டின் LINKEDIN லிங்க்டின். ஓகேவா, ஸோ எல்லாருமே சரி தான். ஸோ கிட்டப்லேயும் லிங்க்டின்லேயும் உங்களோட ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேவா, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கோட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வீடியோ, ஒரு வீடியோ எடுத்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி கிட்டப்ல அப்லோட் பண்ணணும். ஷேகு பண்ணியிருந்தார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு என்ன டேக் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஐ வில் மென்ஷன். ஓகே, தென் டிப்ளாய்மெண்ட் பற்றி கண்டிப்பாக பேசணும். இதில் லைவில் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லிங்க் என்ன பண்ணணும், ஸோ தட் இஸ் த லிங்க் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா, அடுத்த பாயிண்ட்டு ஷோகேஸ் த லைவ் PROJECT link through the deployed project. Like PORTFOLIO போர்ட்ஃபோலியோ. உங்கள் போர்ட்ஃபோலியோ மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த போர்ட்ஃபோலியோவை நீங்கள் என்ன பண்ணீங்க, லைவாக வச்சுருப்பீங்க. அதை ரெஸ்யூம்லேயே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, மென்ஷன் பண்ணி இன்னும் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் மந்தில், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் இருக்குது என்கிட்ட, ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்குது என்கிட்ட, ஃப்ரண்ட் எண்டில் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் பேக் எண்டில் இருக்குது, திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் கொடுத்து வச்சுருப்பீங்க. அந்த என்டையர் போர்ட்ஃபோலியோவில் எல்லாமே இருக்கும். ஓகேவா, ஸோ அதை பற்றி பேசணும். ஓகேவா, தென் இதை பற்றி பேசி முடிச்சுட்டு தென் ஹாபீஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரீ டைம். ஓகேவா, இதை பற்றி பேசலாம். ஓகேவா, இட்ஸ் ஆப்ஷனல். ஸோ இஃப் யூ வாண்ட்னா அதை பற்றி பேசலாம். தென் டாக் அபவுட், எவ்வளோ பாயிண்ட் இருக்குது பாருங்கள். டாக் அபவுட் HOBIES ஹாபீஸ் அண்ட் FRETIMA. கண்டிப்பாக டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன். ஓகேவா, ஸோ அப்புறம் குத்து பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், ஃபுட்பால் விளையாடுவேன், டிவி பார்ப்பேன், பப்ஜி விளையாடுவேன் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. ஓகேவா, ஸோ எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஸோ யூஷுவலி இன் மை ஃப்ரீ டைம்ஸ் I will spend all my time with my computer and laptop. Used to solve whatever the problem I faced in the previous days. Previous daysல கோடிங் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இல்லை அல்கோரிதம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். ஓகேவா, ஸோ டியூ டு எ குட் ப்ராப்ளம் சால்வர். ஓகேவா, ஸோ உங்களை நீங்களே புகழ்ந்து பேசலாம். ஓகேவா, டியூ டு எ குட் ப்ராப்ளம் சால்வர் ஐ ஆல்வேஸ் ஸ்பெண்ட் மை டைம் வித் சால்விங் எரர்ஸ் இன் அ கோடிங். ஓகேவா, இது சூப்பராக இருக்குல்ல. ஸோ அப்படியே நெகட்டிவ் சொல்லி அப்படியே பாசிட்டிவ் சொல்கிற மாதிரி. ஓகேவா, இல்லை பாசிட்டிவ் சொல்லி வஞ்ச புகழ்ச்சினியா, ஸோ அந்த மாதிரிலாம் கூட சொல்லலாம். ஓகேவா, தென் டாக் அபவுட் யுவர் ஹாபீஸ் அண்ட் ஃப்ரீ டைம். ஓகேவா, சொல்லிவிட்டு தென் உங்களோட நெகட்டிவ் என்ன, உங்களோட பாசிட்டிவ் என்ன கண்டிப்பாக சொல்லணும். நெகட்டிவ் அண்ட் POSITIV பாசிட்டிவ். ஓகேவா, ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் என்னென்ன சொல்லலாம். நெகட்டிவ் பாசிட்டிவில் ஸோ GOT குட் டீம் பிளேயர் and easily bonding with PEOPLES. அதாவது இன்ட்ரோட் மாதிரி இல்லாமல் ஸோ எக்ஸ்ட்ரோட்டா, ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆகிடுவாங்க எல்லாருக்கூடையும். ஓகேவா, கம்பெனிக்கு போனேன் ஒரு 2 நாளில், ஸோ என்டையர் கம்பெனியில் எங்கே லூப் ஹோல் இருக்குது, யாரை பிடிச்சா எந்த வேலை சீக்கிரமாக நடக்கும் அப்படின்றத என்னது ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா, it's a bonding, BON, easily bonding with people and start, எப்படி சொல்கிறது, ஸோ ஸ்டாக் ஒர்க் டுகெதர் அப்படின்னா ஸ்டார்ட் டீம் ஒர்க் டுகெதர். எப்படி சொல்கிறது, TEAM டீம் ஒர்க், TOGATHERE டுகெதர். ஓகே, ஸ்பெல்லிங்லாம் அங்கங்கே தப்பாக இருக்குது, அப்படியே கரெக்ட் பண்ணிக்கலாம். பாண்டிங் வித் பீப்புள்ஸ் அண்ட் ஸ்டார்ட் டீம் ஒர்க் டுகெதர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு
தென் உங்களோட நெகட்டிவ் பற்றி சொல்கிறேன்னா, ஈவன் தோ ஐ எம் ஃப்ரஸ்ட்ரேட், ஓகேவா? ஐயோ, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், NEGATIVE, நெகட்டிவ், ஓகே. டாக் அபவுட், TAKE, டாக் ABOUT, டாக் அபவுட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ஓகே. டேக் இல்லை, TALK, டாக் அபவுட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். தென் உங்களோட நெகட்டிவ், ஓகேவா? நெகட்டிவ் வந்து சொல்லும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சொல்லக்கூடாது, இன்டெரக்டாக சொல்லணும். ஸோ ஈவன் இன் அ ஃப்ரஸ்ட்ரேட்டட் சுச்சுவேஷன் ஐ எம் ரெடி டு ஹேண்டில், எப்படி சொல்கிறது, ஒரு கூலாக, ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் கூட ஐ கேன் ஈஸிலி ஏபிள் டு ஹேண்டில் த ப்ராஜெக்ட் ஆர் ஈஸிலி ஏபிள் டு ஹேண்டில் த சுச்சுவேஷன் இன் அ கூல் மேனர், ஓகேவா? ஸோ ஆர்எல்ஸ் இன் அ ஈஸி வே, பிகாஸ் ஐ எம் அ டேக் இட் ஈஸி பர்சன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் புழுகலாம், ஓகேவா, உருட்டலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால ஸோ உங்களோட நெகட்டிவ் கூட பாசிட்டிவாக மாறிடும், ஓகேவா? ஒரு பாசிட்டிவான அப்ரோச் உங்கள் மேலே ஏற்படும், ஓகேவா? தென் கண்டிப்பாக இதை நீங்கள் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணி ஆகணும். நான் சொன்னதை கண்டிப்பாக அப்ரோச் பண்ணி ஆகணும். ஈவன் இன் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன், ஈவன் இன் அ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், ஐ ஈஸிலி ஹேண்டில் த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ் ஆர்எல்ஸ் ஐ ஈஸிலி ஏபிள் டு டேரக்டாக ப்ராஜெக்ட் கலீக்லாம் சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, ஓகே. ஐ கேன் ஈஸிலி ஏபிள் டு ஹேண்டில் த சுச்சுவேஷன் பிகாஸ் ஐ எம் ஏ டேக் இட் ஈஸி, ஐ ஹாவ் டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேவா? கூலாக சிரிச்சுக்கிட்டு ஐ ஹாவ் டேக் இட் ஈஸி பாலிசி ஆர்எல்ஸ் ஐ மே டேக் இட் ஈஸி பர்சன், ஓகேவா? ஸோ அப்படி கூட சொல்லலாம், ஓகேவா? ஸோ அப்படி சொல்லிவிட்டு இதை முடிச்சிடணும், ஓகேவா? தென் உங்களோட என்டையர் லைஃப் டைம் கோல் என்ன ஃபைனலி, ஓகே? உங்களோட என்டையர் லைஃப் டைம் கோல் என்ன? இதெல்லாம் பொறுமையாக நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக 2 to 3 minutes ஆகிடும், ஓகேவா? ஸோ உங்களோட என்டையர் லைஃப் டைம் கோல் ENTIRELIFE, லைஃப், TIMEGOAL. உடனே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஓகேவா? ஸோ அடுத்த மாதம் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் வச்சுருக்கேன், மறக்காமல் வந்துருங்கலாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? ஸோ உங்கள் இந்த ரோலில் இல்லை இந்த டொமைனில் உங்களோட இது என்ன அப்படின்றதான் சொல்லணும், ஓகேவா? வேர் டு யூ சி யுவர் செல்ஃப் இன் நெக்ஸ்ட் 10 years அப்படின்றதான் சொல்லணும், ஓகேவா? மை என்டையர் லைஃப் டைம் கோல் இஸ் டு பி COME, பிகம் எ சீனியர் டெவலப்பர், இல்லை இஸ் டு பிகம் எ SME. SMEனா SUB JECT, சப்ஜெக்ட் MATEREXPERT, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், ஓகேவா? ஸோ இவங்கள தான் வந்து பார்த்தோன்னா டாப், அதாவது 10 years எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டா ஸோ இந்த பணம் தின்னு கொட்டை போட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஸோ அந்த மாதிரி, ஓகேவா? ஹி காட் மோர் தென் 25, 30, 40, 50 LPA, ஓகேவா? ஸோ உட்காந்த இடத்துல இருந்து அடிக்கிறது, ஸோ எல்லாமே தெரியும் அப்படின்னு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஓகேவா? ஸோ ஒன்று கூட சொல்லுவாங்களே இந்த பசங்க புளுத்தின்னு சொல்லுவாங்களா? ஸோ ஆமாம், அப்படி தான் பேசுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கூட சொல்லலாம், ஓகேவா? எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாம் அப்படின்றத கூட. ஸோ இந்த ஒரு இதை SME, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், ஓகேவா? ஸோ இந்த லெவலில் அச்சீவ் பண்ணுறது தான் என்னோட லைஃப் டைம் கோலே, ஓகேவா? இல்லை சீனியர் டெவலப்பர் ஆகணும், நெக்ஸ்ட் 5 yearsல ஐ வாண்ட் டு பிகம் அ சீனியர் டெவலப்பர், ஐ வாண்ட் டு பிகம் அ TL, ஐ வாண்ட் டு பிகம் அ CEO, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் எ ஓன் கம்பெனி அப்படிலாம் சொல்லி மாட்டிடாதீங்க, ஓகேவா? ஸோ அப்புறம் ஏன் வெளில போ அப்படின்னு அடித்து துரத்திடுவாங்க, ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் டு பிகம் அ குட் டீம் பிளேயர் ஆர் டீம் லீடர் ஹேண்ட்லிங் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வித் அவர் ஜூனியர் அண்ட் அவர் டீம் இன் எ கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டலாம், ஓகேவா? ஸோ தட்ஸ் இட், ஓகேவா? ஃபைனலி இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக, ஓகேவா, THAN தேங்க் தெம், ஓகேவா? தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர சரியாக வராது, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிக்கலாம். நீங்கள் எங்கேயோ முடிக்க போகிறீங்கன்னா ஸோ அவ்வளோதான், ஓகேவா? தேங்க்யூ இப்படி சொல்லிட்டு தலையை இப்படி ஆட்டினீங்கன்னா முடிஞ்சிருச்சு, ஓகேவா? டெஃபினெட்லி அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவீங்க, ஓகேவா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், இதெல்லாம் இந்த நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? தென் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு, ஓகேவா, டைரக்ட்லி கோ டு AI, ஓகேவா? திஸ் இஸ் ChatGPT அண்ட் இட்ஸ் அ ப்ரோ வெர்ஷன் 2, ஓகே? ஸோ give me the self intro for full stack developer, full stack developer role. Give me the demo self intro for the full stack developer role with this POINTS, ஓகே? அவ்வளோதான், இதை கொடுத்தா போதும், ஓகேவா?
ஓகே, கூல். ஓகே, சூப்பர். ம். யூஸ் சம் டிஎம்ஓ டேட்டா இன் எபிஓவி. அதாவது அந்த இடத்துல யுவர் நேம், ஸோ யுவர் யூனிவர்சிட்டின்னு இருக்குல்ல, யூஸ் சம் டெமோ டேட்டா எபோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஒரு டெமோ டேட்டாவோட கொடுக்கும் பாருங்களேன். ஓகேவா? ம், சூப்பர். டேரெக்டாக எபிலிட்டி கோடிங் இன்ஸ்டியூட், ஓ அங்கே அடிச்சிருக்கோமா, அதனால் வந்திருக்கு. ஓகேவா? கமாண்ட் யூட் ஜெனரேட். ம், சூப்பர். ஓகே, ஸோ யுவர் செல்ஃப் இன்ட்ரோ இஸ் ரெடி இன் அ மினிட். ஓகே, கூல். சரி, இது எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ, மை நேம் இஸ் ஜான் டூய் அண்ட் ஐ ஹோல்ட் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் from the XYZ University, graduating in 2020. From my college days, I have been deeply interested in coding, which led me to join Ability Coding Institute, where I honored the skills mentioned in my resume. Ever since childhood, I have a keen interest in computer. The passion naturally evolved into a focused pursuit of full stack development. ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி இருந்ததுன்னா, ஸோ கிவ் மீ என்ன சிம்பிள் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது சிம்பிள் இங்கிலீஷில் கொடுக்கும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை கிராஜுவேஷன். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிறது அப்படியே புரியுது பாருங்கள். மை நேம் இஸ் ஜான் டேவி. ஃபஸ்ட்டு நான் சொன்ன பாயிண்ட்ஸ் கரெக்டாக என் பேரை சொல்லியாச்சு. தென் ஐ ஹோல்ட் திஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி இன் திஸ் யூனிவர்சிட்டி வந்துச்சா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. தென் எந்த இயர் வந்துருச்சு. அடுத்தது ஆஃப்டர் ஃபினிஷ் மை காலேஜ் டிகிரி. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் கோடிங், ஸோ டீப்லி டைவ்ட் இன் டு திஸ் இன்ஸ்டியூட், தேர் ஐ லேர்ன்ட் ஆல் தோஸ் ஸ்கில் மென்ஷன்ட் இன் மை ரெசுமே. வந்துச்சா? தென் எவர் சின்ஸ் சைல்டுஹுட். ஓகேவா? சின்ன வயசுலேருந்தே எனக்கு கம்ப்யூட்டர்னால் கொஞ்சம் பிடிக்கும். அதனால் திஸ் பேஷன் நேச்சுரலி எனக்குள்ளே இருக்க அந்த பேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு என்ன கூட்டு வந்துச்சு. ஓகேவா? ஓவர் அ பீரியட் ஆஃப் 6 months, ஸோ 6 மாதத்தில். ஓகேவா? ஸோ நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராகவே ஆகிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐ அக்வைர்ட் அண்ட் எக்ஸ்பர்டைஸ். ஓகேவா? அக்வைர்ட்னா கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட்டும் ஆகிட்டேன். எதில்? இன் ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி லைக் HTML, CSS, JavaScript, Bootstrap and React, as well as back-end technology including Node.js, Express.js, MongoDB. I also learned about deployment process during that time. எப்போ? இன்ஸ்டியூட்டில் படித்தப்ப. ஓகேவா? தென் ஒன் ஆஃப் மை சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட் இன் ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட். அடுத்தது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டேன், இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். நான் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணேன்? ஸோ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட் இன் அ ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் வேர் ஐ டெப்ளாய்ட் அ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். நான் வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணேன் ஃபார் பெட் ஓனர்ஸ். யாருக்காக? பெட்டோட ஓனர்ஸ்க்காக. திஸ் ப்ராஜெக்ட் இஸ் ஃபுல்லி டெப்ளாய்ட், கேன் பி ஆக்சஸ் ஃப்ரம் ஆன் மை கிட்டப். ஸோ என்னோட கிட்டப்பில் இதோட ஃபுல் கோட் இருக்குது. இதை டெப்ளாயும் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் கூகுள் போயிட்டு மை பெட் platform.com அப்படின்னு போட்டு பாருங்க அப்படின்றது கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ஐ ஷேர் த லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸ். ஐ ஷேர் திஸ் அபவுட் this post, this project அப்படின்னு சொல்லிடலாம். You can view the live project through www.mypetplatform.com. அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ நேம் கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? satya.com, abu.com அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஃப்ரீ டைம் பற்றி பேசணும் இல்லையா? இன் மை ஃப்ரீ டைம் ஐ என்ஜாய் பிளேயிங் செஸ் அண்ட் ஹைக்கிங். ஓகேவா? விச் ஹெல்ப் மீ அன்வைட் அண்ட் ஸ்டே கிரியேட்டிவ். ஓகேவா? இப்போ பாருங்கள். ஸோ நான் ஏதாவது சொன்னால் கூட அது கிரியேட்டிவ் சம்மந்தப்பட்டதோ இல்லை என்னோட டொமைன் சம்மந்தப்பட்டதோ தான் இருக்கணும். ஓகேவா? ஆஸ் அ பர்சன் ஆஸ் அ மனுஷனாக நான் வந்து மனுஷனாகவே. ஓகேவா? ஸோ ஐ எம் பாசிட்டிவ் அண்ட் குட் டீம் பிளேயர். ஓகேவா? ஸோ ஐ எம் எ குட் டீம் பிளேயர் அப்படின்னு சொல்ல வராங்க அவங்கள பற்றி பெருமையாக. ஓகேவா? நோ ஃபார் ஈஸிலி பாண்டிங் வித் பீப்புள் அண்ட் இனிஷியேட்டிங் டீம் ஒர்க் எஃபெக்டிவிட்டி. ஈஸியாக நான் எல்லாருக்கூடையும் பாண்ட் ஆகிடுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டீம் ஒர்க் ஈஸியாக நான் என்ன பண்ணிவிடுவேன்? இனிஷியேட் பண்ணிவிடுவேன் எல்லாருக்கூடையும். அந்த ஃப்ளிப் சைட், அந்த அதர் ஹேண்ட். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் other hand, I continuously strive in improve my time management skills. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸில் ஸோ ஒரு பக்கம் என்ன தான் நான் ஈஸியாக பாண்ட் ஆனாலும் ஸோ இனிஷியேட் வித் எஃபெக்டிவாக இனிஷியேட் பண்ணலாம் டீம் பிளேயர் கூட. அடுத்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ பக்கவாக ஹேண்டில் பண்ணுவேன். ஆஸ் ஐ சம்திங் கெட் இன். இங்கே பாருங்கள், இங்கே எதை பற்றி பேசுகிறான்னா இந்த ஏதாவது ஒரு வேளை எதாவது ப்ராப்ளம் வந்தால். ஓகேவா? ஸோ எதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அதை பர்ஃபெக்டாக நான் ஹேண்டில் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ அழகாக முடிக்கலாம். இதை வந்து சிம்பிள் இங்கிலீஷில் நீங்கள் கேட்டிங்கனாலும் இட் வில் கிவ் சிம்பிள் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ மை அல்டிமேட் கேரியர் கோல், அதாவது மை அல்டிமேட் பாருங்கள் நார்மலாக சொல்லும் போது ஸோ மை கோல் இஸ் டு பிகம், ஏன் இது வந்து காமன். மை அல்டிமேட் கேரியர் கோல். ஓகேவா? மை அல்டிமேட் கேரியர் கோல் இஸ் டு பிகம் ஏ சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்.
ஆர்எல்ஸ் டிஎல் ஆர்எல் சீனியர் டெவலப்பர். ஓகேவா, இன் அவர் கம்பெனின்ற அந்த கம்பெனி நேம் கூட சொல்லலாம். எந்த கம்பெனி வேலைக்கு இன்டர்வியூ போகிறீங்களோ அந்த கம்பெனி நேம். இன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஐ பிலீவ் தட் த்ரூ கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேன் அச்சீவ் திஸ் மைல் ஸ்டோன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாருங்கள். ஸோ நான் பிலீவ் பண்ணுறேன் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் மூலயமாகவும் லேர்னிங் மூலயமாகவும் அதை நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகேவா, சொல்லி முடிச்சுட்டு தேங்க்யூ ஃபார் கன்சிடரிங் மை அப்ளிகேஷன், என்னோட அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. தென் ஐ லுக் ஃபார்வர்ட் டு த ஆப்பர்ச்சுனிட்டி டு கான்ட்ரிபியூட் டு யுவர் டீம் அண்ட் க்ரோ அலாங் சைட் த ஆர்கனைசேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஐ லுக் ஃபார்வர்ட் டு த ஆப்பர்ச்சுனிட்டி டு கான்ட்ரிபியூட்னா நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண விருப்பப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டீம் கூட சேர்ந்து ஸோ உங்கள் கம்பெனி கூடயே நானும் சேர்ந்து வளரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத நீங்கள் என்ன சொல்லலாம், கடைசி பாயிண்ட்டாக சொல்லலாம். ஓகேவா, ஸோ இது பார்க்க தான் பெருசாக இருக்கும், பார்க்க தான் டஃப்பாக இருக்கும். இட்ஸ் ரியலி ஈஸி. ஓகே, கிவ் மீ இன் SIMPLE சிம்பிள் ENGLISH சிம்பிள் இங்கிலீஷ். ஓகே, ஸோ சிம்பிளான இங்கிலீஷில் கொடுக்கும். ஓகேவா, ஸோ ரொம்ப அப்படியே பெரிய பெரிய டஃப்பான வேர்ட்லாம் கொடுக்காம ஸோ ரெகுலராக டெய்லி யூசேஜ் வேர்டில் பேசுகிற மாதிரி. ஓகேவா, இது எடுத்துகிட்டு இப்போ உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் மறப்பீங்களா? நோ ரைட். ஏன் மறக்க மாட்டீங்க? ஸோ எத்தனை வாட்டி சொல்லியிருப்பீங்க, எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் அது மறக்காரு. அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் இந்த செல்ஃப் இன்ட்ராவை ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் மறந்துடும், 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் மறந்துடும், 10 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஸோ ஒரு வாட்டி படத்துக்கு போயிட்டு வரோம். ஸோ தலைவர் சொன்ன டைலாக்கை ஓயாமல் சொல்லிகிட்டே இருக்கமா? ஓகேவா, மறக்குதா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். ஓகேவா, ஸோ அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் மறக்க மாட்டேங்குது. ஓகேவா, இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்துருக்கேன் அப்படியே பாட்டை அச்சு பிசுறாம பாடுவாங்க. இப்போ தான்டா FDFS போயிட்டு வந்தேன், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போட்டு அந்த பாட்டு புரிய கூட இருக்காது, ஆனால் அந்த பாட்டை வெறித்தனமாக பாடிட்டு இருப்பான். அவங்ககிட்ட போயிட்டு 3 நிமிஷம் பாட்டு அசால்ட்டாக பாடுறவன் ஏன் 2 நிமிஷம் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க முடியல உன்னால்? பயம். எதுக்கு பயம்? கடிச்சு வச்சுருவாங்களா? இல்லை கொண்டுருவாங்களா? ஓகேவா, ஃபஸ்ட்டு பயத்தை நம்ம என்ன பண்ணணும், தவிர்க்கணும். ஓகேவா, தென் இப்போ இது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த வெல்கம் நோட்ஸ்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஓகேவா, தென் ஸோ அவ்வளோதான். அதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க ப்ரொசீடிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதேமாதிரி உங்கள் மூஞ்சில் கொஞ்சம் ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, எப்பயுமே அந்த ஸ்மைல் இருக்கணும். சீஸ். ஓகே, அந்த ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, ஓகேவா, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, அதுக்குன்னு ஈடு பல்ல காட்டுறது கிடையாது, லைட்டாக மைல்டாக. ஓகேவா, ஸோ ஓகே, தென் நான் சொன்ன மாதிரி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் ரியலி ஈஸி. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்டு, இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் வேணும், இல்லை செல்ஃப் இன்ட்ரோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலும் சரி தான், இல்லை நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலும் சரி தான், இல்லை இதே செல்ஃப் இன்ட்ரோவில் நீங்கள் மாடிஃபை பண்ணாலும் சரி தான். இஃப் யூ வாண்ட் டு யூஸ் AI டெஃபினெட்லி யூ கேன். ஆர்எல்ஸ் இஃப் யூ வாண்ட் டு நான் வந்து எழுதி தரணுமா, அதையும் பண்ணுறேன். ஓகேவா, நான் கொடுக்கணுமா, AI வச்சு கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுதான் முக்கியம். இந்த செல்ஃப் இன்ட்ரோ இருந்தாலும் சரி தான், இல்லை மேலே இருக்க செல்ஃப் இன்ட்ரோ இதெல்லாம் சிம்பிளாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள். ஹலோ, மை நேம் இஸ் ஜான். I graduated from this university in the year of 2020 with the degree of computer science. I have been interested in coding since college, so which lead me to join in Ability Coding Institute. There I learned all those skills mentioned in my resume. So I loved computers since I was child. After graduation, I decided to focus on full stack development over 6 months. I learned front-end technologies, this kind of technologies, and back-end technologies, this kind of technologies, and also learned how to deploy that project. One of my big achievement is social media platform for the pet owners. I built and deployed. It is available in my GitHub page, and I shared the post as a LinkedIn profiles. You can see through the live project here. This is my platform. So www.petplatform.com. So in my free time, so I enjoy playing chess and hiking. I am positive person and good team player. I bond easily with people and enjoying working together as a team. However, I am working on managing my time better because in some time focus too much on perfecting details. Okay, so positive solli, negative solli, positive solra mari. Okay, so then my goal is to become a SME or else TL or else senior developer in full stack development in next few years. I believe that will be continuous, that will be happen because of my continuous learning and effort with experience. Okay, so I can able to achieve. Okay, then thank you for considering my application. I look forward to chance to join our team and grow along with company. ஓகேவா, grow with the company அப்படின்னு சொல்லி ஈஸியாக முடிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி இங்கிலீஷாக இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் ஈஸி தான். ஸோ காமன் ஃபார்மேட் தான். ஓகேவா, ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த 15 லைனை சொல்ல முடியாமலாம் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து நம்ம ஒருத்தர் இல்லாமலாம் போயிடல, கண்டிப்பாக சொல்ல முடியல.
ஸோ ப்ராக்டிஸ் மேக் எவ்ரி திங். ஓகே, ஸோ ஈவன் லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஆஸ்கிங் இன் தமிழ், நாட் ஈவன் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ இதை தமிழ்லையும் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா, ஆஸ் ஆஃப் நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட் போகிறீங்க, 100 கொடுத்து, ஆனால் எனக்கு கேரட் வேணும், எனக்கு தக்காளி வேணும், வெங்காயம் வேணும் கேட்டால் தான் தருவான். அங்கே போய்ட்டு 100 வச்சுக்கிட்டு தபர் 100 அவன் தரவே மாட்டான். ஓகேவா, யாரா அவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுன்றதை கேளுங்க. ஓகேவா, இல்லை எனக்கு வந்து நெகோசியேஷன்னா பேசுங்க. எனக்கு வந்து இப்போ ஃபேமிலி கஷ்டமாக இருக்குது, தென் ஐ ஹாவ் ஃபேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன். ஸோ மை ப்ரீவியஸ் ஜாப் இஸ் my previous job itself it's a 3 lakhs, so I am looking towards a 4.5 lakhs. ஓகே, அப்படின்ற மாதிரி நீங்கள் நெகோசியேஷன் பேசலாம். ஓகேவா, தென் பயப்படாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் கேட்குற பேக்கேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட் அபவுட் த செல்ஃப் இன்ட்ரோ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைல். ஓகேவா, ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். லிங்க்டின் ப்ரொஃபைலில் நேமை வந்து பார்த்தோன்னா வெறித்தனமாக போடுறது, அப்படியே தளபதி மாதிரி போடுறது, தென் வந்து எமோஜி போடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா, கரெக்டாக உங்கள் நேம் இருக்கணும். தென் கீழே கண்டிப்பாக உங்களோட ஹெட்லைன் இருக்கணும். ஹெட்லைன் வந்து மஸ்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆர் பேக் அண்ட் டெவலப்பர். தென் ஓகேவா, ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்களோட ப்ரொஃபைல் ஓகேவா ஃபுல்லி அப்டேட்டட் ப்ரொஃபைலாக இருக்கணும். ஆதார் கார்டு அப்ளை பண்ணி வெரிஃபை பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக பேக்ரவுண்ட் பேனர் வச்சுருக்கணும். நல்ல ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கணும். ஓகேவா, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நார்மலாக ஃபோனில் எடுத்து எடிட் பண்ண இமேஜ் அது. ஓகேவா, ஸோ பெரிய இமேஜ்லாம் இல்லை, ரெமினி மூலிமா எடிட் பண்ண இமேஜ். ஸோ ஏஐ கிட்ட போய்ட்டு ப்ரொஃபஷனல் இமேஜ் கூட ஐ டோன்ட் ஈவன் ஹேவிங் எ கோட் கூட இல்லை என்கிட்ட. ஓகேவா, நான் எடிட் பண்ணியிருக்கேன் அதை. ஓகே, சிம்பிள். இந்த மாதிரி ஒரு நல்ல இமேஜ் எடுத்து மெயிலில் வைங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள் இந்த இமேஜ் எப்படி இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜ். ஸோ இட்ஸ் நாட் ஈவன் மீ. ஓகே, அது நானான்றதே எனக்கே டவுட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் லோடிங். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை தாராளமாக வைக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணது ரெமினி ஏஐ. ஓகேவா, நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஏஐ இருக்குது, எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரெமினி ஏஐ செட்ஸில் ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ கொடுக்குறான். நான் என்ன பண்ணேன்னா அதை இன்ஸ்டால் பண்ணி டெபிட் கார்டு மட்டும் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன், பே பண்ணிட்டேன். பே பண்ணலை, தட் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கால்குலேட் பண்ணிவிட்டேன். ஒரு வாரம் நல்லா யூஸ், ஒரு மாதம் ஃப்ரீயாக கொடுப்பான். நான் ஒரு வாரம் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 100 இமேஜ் இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், ஸோ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ₹1 கூட கட்டாமல் அவ்வளோ இமேஜஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, தென் ஸோ இந்த இடத்துல ப்ரொஃபைல் வியூஸ், என்னோட ப்ரொஃபைல் வியூஸ் பார்த்தீங்களா 367 ப்ரொஃபைல் வியூ போயிருக்கு. ஸோ போஸ்ட் இம்ப்ரெஷன் 25, 77 சர்ச் அப்பியரன்ஸ். எதுக்கு நான் இதெல்லாம் வந்து ஜாப் போஸ்ட் போடலை, நான் வந்து ஒர்க்கிங் கேண்டிடேட் இல்லை. ஓகேவா, ஸோ அப்பயும் எனக்கு அவ்வளோ இது வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, இங்கே பாருங்கள். ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆர் யூ லுக்கிங் ஃபார் த ஜாப் சேஞ்ச், உங்களுக்கு ஜாப் ஏதாவது வேணுமா பார்த்துட்ருக்கீங்களா. ஓகேவா, ஹீஸ் அ ஹெச்ஆர் டெக்னிக்கல் ரெக்ரூட்டர்ஸ் இன் ஆப்டைம் ஹையர். ஓகே, ஸோ நாட் அட் த மூமெண்ட், ஐ வில் லெட் யூ நோ. எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், நான் வேணும்னா கேட்குறேன். ஓகேவா, தென் ஸோ இது என்னது, ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோஷன். ஸோ இது வந்து ஃப்ரெண்டு, இங்கே பாருங்கள். ஸோ இது யார், இது ஃப்ரெண்டு. ஓகே, அப்போ ஃப்ரெண்ட் சாட்லாம் படிக்கிறேன், மோசமாக சொல்லியிருப்பான். ஹாய் சந்தான கிருஷ்ணன், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மேக் யூ. இது என்னது, ஏதோ ப்ரொமோஷனா, சரி ஓகே. ஓகேவா, நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஹெச்ஆர்னும் போது ஏகப்பட்ட ஹெச்ஆர் வருவாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன வேணும் அப்படின்ற மாதிரி. ஜாப் வேணுமா, லுக்கிங் ஃபார் ஜாப் சேஞ்சா, ஸோ how much years of experience did you have, what are the projects you have done, share, can you please share, ப்ளீஸ் சொல்ல கேன் யூ ஷேர் ரெஸ்யூமே வித் மீ, ஓகே, கேன் யூ ஷேர் சிவி வித் மீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகே, அதுக்கு உங்கள் ப்ரொஃபைல் ரெடியாக இருக்கணும். ஓகேவா, ஸோ 4000 ஃபாலோவர் தொட போகிறேன். ஓகேவா, தென் ஸோ போஸ்ட் டெய்லியும் காலையில் எழுந்த உடனே பழு தேய்க்கிறணும் இல்லையோ ஃபோனை எடுத்து ஒரு 4 போஸ்ட்டை போட்டுட்டு, ஓகேவா, நான் கூட போட மாட்டேன், ஏற்கனவே போட்டு வச்ச போஸ்ட்டை ரீபோஸ்ட் தான் பண்ணுவேன். ஓகேவா, ரீபோஸ்ட் எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னா அது ரொம்ப ஈஸியாக, அதை கேட்டுறாதீங்க. இங்கே பாருங்கள், இப்போ கூட எனக்கு அசப்ட் இன்வைட், இத்தனை பேர் அசப்ட் இன்வைட் வந்திருக்கு, கேட்சப். தென் ஹோமில் போனீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் இல்லையா, ஹோஸ்ட் யுவர் வெப்சைட் ஃப்ரீ அப்படின்னு இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரீபோஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, தென் 7 ரியாக்ட் ஹூக்ஸ் ரீபோஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 4 போஸ்ட் ரீபோஸ்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நெட்வொர்க்கில் போய்ட்டு எனக்கு காமிக்கிற நெட்வொர்க்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பாருங்கள், சாஃப்ட்வேர் டெவலப்பர் கனெக்ட், இன்ஜினியர் ரியாக்ட் ஜேஎஸ் கனெக்ட், பைத்தான் டெவலப்பர் கனெக்ட், வெப் டெவலப்பர் கனெக்ட், ஜூனியர் டெவலப்பர், வெப் டெவலப்பர், ஜாவா டெவலப்பர், ஓகேவா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஸ்டூடெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே,
ஸோ இந்த மாதிரி காமிக்கும். இதே மாதிரி டெய்லியும் 10 கொடுங்க, அதுக்கு மேலே கொடுத்தா அக்கௌண்ட் பேன் ஆகிடும். அவசரப்பட்டு 15-20 கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் பேன் ஆகிடும். ஐ எம் கேரண்டி ஃபார் தட். ஸோ ஈவன் நம்ம பேட்சில் அபினாஷ்க்கு பவின்க்கெலாம் பேன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, ஸோ மினிமம் 10 தான் ஒரு நாளைக்கு. ஓகேவா? ஏன்னா ஒரு வீக்லி லிமிட்டேஷனே 100 தான். ஓகேவா? அதனால் ஸோ அதுவே போதும். ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணால் 10 நாள் 150. ஸோ மாதம் வந்து 450லேருந்து 1000 வரைக்கும் கூட எடுக்கலாம். ஓகே, 1 மந்தில் உங்களால் இது எடுக்க முடியும். ஸோ இதனால் என்ன ப்ரோ பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறதால, எத்தனை குரூப்பை ஃபாலோ பண்ணுறதால, இப்போ நான் ஒரு போஸ்ட் போட்டேன்னா இன்ட்டு 3 4000 ஃபாலோவர்னா நான் ஒரு போஸ்ட் போட்டேன்னா 12000 பேர் ரீச் பண்ணும். ஓகேவா? 12000 பேர் நான் நினச்சி பாருங்கள், நான் ஐ வாண்ட் திஸ், ஐ ஓப்பன் டு ஒர்க் அப்படின்னு நான் போட சொல்ல. ஸோ அதில் 12000 பேர் ரீச் பண்ணால் அதில் ஒரு 100 பேர் எனக்கு ஹெச்ஆராக இருக்க மாட்டாங்களா? அட்லீஸ்ட் ஒரு 10 பேர், அதில் 2 கம்பெனி வேகன்சி இருக்காதா? அதில் எனக்கு ஒரு கம்பெனி கிடைக்காதா? ஓகேவா? ஸோ அதுதான். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் இதில் ஜாப் சர்ச்லாம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரொஃபைல், ஓகேவா, நம்மளோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ப்ரொஃபைல் செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். ஸோ எதுக்காகனா இந்த இடத்துல பாருங்கள், அபவுட்டில் இல்லை ஷோ ஆல் ரிசோர்ஸஸ். ஓகே, தென் ஆக்டிவிட்டி, சேவ்டு ஐட்டம்ஸ் அதெல்லாம் ரிசோர்ஸஸில் இருக்கும். அபவுட், நல்ல அபவுட் வந்து கொடுங்க. ஓகேவா? ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணுங்கள், நீங்களாக டைப் பண்ணுங்கள். ஸோ வெளியிலேருந்து காப்பி பண்ணி போடுங்க. ஸோ என்னோட காப்பி பண்ணி போட்டுறாதீங்க. பேஷன் அவுட் மெர்ன் ஸ்டாக் டெவலப்பர் கிராஃப்டிங் சீம்லெஸ் வெப் சொல்யூஷன்ஸ், ஹைலி ஸ்கில்டு மெர்ன் ஸ்டாக். ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் இது ஒரு உருட்டு ஒன்று உருட்டியிருக்கேன். ஓகேவா? உருட்டிட்டு ஃப்ரண்ட் எண்டில் ஒரு உருட்டு, பேக் எண்டில் ஒரு உருட்டு, டேட்டா பேஸில் ஒரு உருட்டு. ஓகே, தென் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் லேர்னிங் இது ஏதோ போட்டிருக்கேன். ஓகே, போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக போடணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் போடணும், தெரியாததாக போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. டோன்ட் ஃபேக் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஓகே, உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை போடுங்க. ஸோ அதுவே உங்களை தேடி வரும் ஜாப். ஓகேவா? தென் போஸ்ட் போடுங்க ரெகுலராக. தென் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் போடுங்க. கம்பல்சரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் போடலாம், இல்லை உங்களோட ஸ்கில்ஸ் போடலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் காலேஜை மென்ஷன் பண்ண தேவையில்ல, யூனிவர்சிட்டியை மென்ஷன் பண்ணி இயர் கூட மென்ஷன் பண்ண தேவையில்ல. யூனிவர்சிட்டியை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். நீங்கள் எதாவது வாலண்டியர் இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ் கண்டிப்பாக ஸ்கில்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸ்கில்ஸ் பாருங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து HTML, CSS, JavaScript, React.js. நான் இதை அப்டேட்டே பண்ணல. ஸோ இருந்தாலும் இவ்வளோ தூரம் இருக்குது. ஓகேவா? ஸோ ரிடக்ஸ் தங்கு, பூட்ஸ்டாப்பு, ரியாக்ட் பூட்ஸ்டாப்பு, Node.js, Express.js, MySQL, MongoDB, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், AWS, டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்கோரிதம், சர்வர்லெஸ், மெர்ன் ஸ்டாக், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக், ப்ராப்ளம் சால்விங், வெப் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் மை ஸ்கில்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஸ்கில் செட் அப்டேட் பண்ணுங்கள். ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு நிறையா பர்சன்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜாப் தேடி வரும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ ரெகுலராக போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அங்கே பாருங்கள், ஜாப் பிக் ஃபார் யூ, எனக்கான ஜாப் TCS. ஓகேவா? TCSல React.js டெவலப்பர் ரோல் ஓப்பனிங் இருக்குது, ஆன் சைட். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், என்னோட ஸ்கில் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், JavaScript கேட்டிருக்காங்க, React.js கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துலையுமே பொழந்து கட்டுவேன். ஓகேவா? ஸோ பிரச்சனையே கிடையாது. வேறு என்ன கேட்டிருக்காங்க, ஸோ கிரீட்டிங் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் எக்ஸ்பிரஸ். ஓகே, 3 to 6 years experience, I am eligible. Okay, so location Chennai, interested, kindly mail this resume. என்னோட ரெஸ்யூமே நான் அதுக்கு அனுப்பணும். ஓகேவா? இந்த மெயிலுக்கு அவ்வளோதான். காண்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுக்கல, அவ்வளோதான். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, BE, BSc, ME, MScன்றது. ஓகேவா? தென் 100 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், React.js டெவலப்பர், React.js டெவலப்பர், React.js டெவலப்பர், இதுவும் React.js டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஸோ JavaScript டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், சீனியர் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர், React.js டெவலப்பர். ஓகேவா? ஸோ எவ்வளோ ஜாப்ஸ் பாருங்கள். ஓகேவா? ஸோ தென் இதுலேயும் தாண்டி நீங்கள் இங்கே ஜாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ண முடியும். ஓகேவா? இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மை ஜாப், இல்லைனா நீங்கள் ஜாபில் போய்ட்டு இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் இல்லை வெப் டெவலப்பர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். வெப் டெவலப்பர் கொடுத்துட்டா 552 ரிசல்ட். ஓகேவா? ஸோ இதில் ரிமோட், நான் எப்பயுமே ரிமோட் ஒர்க் தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், என்ட்ரி லெவல், இன்டர்ன்ஷிப், அசோசியேட். ஓகே, 169 ரிசல்ட். டேட் ஆஃப் போஸ்ட் பாஸ்ட் 24 hours. ஸோ 4 கம்பெனி பாஸ்ட் 24 ஹவர்ஸில் என்ன இருக்குது, ஸோ இத்தனை இதில் நான் வச்சுருக்க லிமிட்டேஷன்ஸில் இருக்குது. ஓகே, ஜாப்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், ரிமோட். ஓகே, ஸோ ஷோ 4, லோடிங். சரி, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர், அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பெகா டெவலப்பர், சீனியர் சாஃப்ட்வேர், AWS பைத்தான். ஓகே, ஸோ இல்லைனா பாஸ்ட் வீக். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிடாதீங்க. பாஸ்ட் மந்த்தில் அப்லோட் பண்ணாதீங்க, பாஸ்ட் வீக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? தென் ஸோ என்ன கேளுங்க, நிறையா வந்து டெலகிராம் சேனல்ஸ் இருக்குது, நிறையா வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஈவன்
நானுமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ண போகிறேன் ஜாப் போஸ்டருக்கு. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் ரெகுலராக வரக்கூடிய ஜாப்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃபுல் ஸ்டாக் தென் க்ளவுட் ஓகே. ஸோ வாட் எவர் ஜாப் இருக்கோ, ஸோ லோக்கல் சரௌண்டிங்ஸாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அதோட போஸ்டர் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அது எப்படி பண்ணுறதுன்ற அந்த கைடன்ஸும் அதில் கொடுத்துட்டு அப்ளை பண்ணுறதுன்ற கைடன்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ as soon as we will create ஓகே. 4 days ago பாருங்கள் எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் டெவலப்பர், Node.js டெவலப்பர், இட்ஸ் பேக் அண்ட் டெவலப்பர் ஓகே. ஸோ ஆன் சைட் ஆனால் எல்லா கம்பெனியில் தான் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமோட் ஜாப்ஸ்லாம் தேடிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் கற்றுக்க போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், தப்பே கிடையாது ஓகேவா. ஸோ ஒரு 100 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. உங்கள் ரெஸ்யூம் பெட்டராக இருந்தால் ஏஐ செலெக்ஷன் தான் ஈஸியாக எடுத்துரும் ஓகேவா. ஸோ ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது இட்ஸ் டைம் இல்லை, இன்னொரு நாள் கண்டிப்பாக ஹியூஜ் டைம் எடுத்து ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா. உங்கள் நெட்ஒர்க்கில் நீங்கள் எந்த அளவுக்கு எங்கேஜாக இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மினிமம் 1000 ஃபாலோவர்ஸ் தேவை ஓகே. ஸோ ஈவன் மை அக்கௌண்ட் காட் பேண்ட் 2 வாட்டி பேன் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ அதனால தான் ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மி. அவசரப்பட்டு என்ன பண்ணுறது, டக்குன்னு அப்படியே கொடுத்துட்டே வருவேன், டக்குன்னு பேன் ஆகிடும் ஓகேவா. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ப்ரொஃபைல் கரெக்டாக பண்ணி ஆதார் எடுத்துகிட்டு போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைங்க, இல்லைனா பேன் ஆகும். நேம் கரெக்டாக கொடுங்க, இல்லைனா பேன் ஆகும். ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேன் ஆகாது ஓகே. உங்கள் ஆதார் கார்டை சப்மிட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுவீங்க. ஸோ அப்படி பண்ணிட்டாலும் பேன் ஆகாது ஓகேவா. ஸோ அதிகமாக ரெக்வஸ்ட் கொடுக்காதீங்க ஓகே. ஒரு நாளைக்கு 10 15 ஓகேவா. 15 வேண்டாம் ஓகேவா. 15 கூட பேன் ஆகும் சான்ஸ் இருக்குது ஓகேவா. ஏன்னா 1000 ஃபாலோவர்ஸ் வச்சு அதுக்கப்புறம் பேன் ஆகி திரும்பி ஒன்று ஆல்ரெடி கிரியேட் பண்ணுறதெல்லாம் இட்ஸ் இம்பாசிபிள் ஓகே. ஸோ இட்ஸ் லைக் டூ மச் ஆஃப் டைம், இம்பாசிபிள் கிடையாது ஓகே. ஸோ தட்ஸ் இட். ஒரு லிங்க்டின் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான். நீங்கள் போஸ்ட் போடலாம் இந்த மாதிரி ஓகேவா. நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி எடுத்து வீடியோ எடுத்து போஸ்ட் போடலாம் ஓகேவா. இல்லை உங்களோட ஐடியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போஸ்ட் போடலாம். போஸ்ட் பண்ணி என்ன பின் பண்ணுங்கள், என்ன டேக் பண்ணுங்கள், எபிலிட்டி கோடிங்க கம்பெனியை வந்து பின் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ABILITO எபிலிட்டி கோடிங் ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. இல்லைனா தமிழ் கோடிங் TAMIL தமிழ் CODING தமிழ் கோடிங் அகாடமி ஓகேவா. ஸோ இதுவும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி தான். இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ பின் பண்ணுங்கள். ஸோ டெஃபினெட்லி நான் ரீபோஸ்ட் போடுவேன், உங்கள் போஸ்ட்டை நான் ரீபோஸ்ட் போடுவேன். அப்படி போட சொல்ல ஸோ உங்களோட சர்க்கிள் கம்மியாக இருக்கலாம், என்னோட சர்க்கிள் இருக்குது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் ரீபோஸ்ட் போட வைப்பேன், என்னோட தெரிஞ்ச ஹெச்ஆர்ஸை நான் எங்கேஜ் பண்ணுவேன் ஓகேவா. உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் தேடி எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பேன் ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ரொஃபஷ்னலாக ரெடி ஆகணும் ஓகேவா. செல்ஃப் இன்ட்ரோவாக இருக்கட்டும், ரெஸ்யூமாக இருக்கட்டும், லிங்க்டினாக இருக்கட்டும், கிட்டப்பாக இருக்கட்டும், நம்மளோட ப்ரொஃபைலாக இருக்கட்டும், நம்மளோட போர்ட்ஃபோலியோவாக இருக்கட்டும் ஓகேவா. அது ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஒன்று நமக்கு முடியல, ஒன்று நிறையா இருக்குது. நம்ம போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும், UI க்ரியேட் பண்ணணும், பேக் எண்ட் அட்டாச் பண்ணணும், இன்டகிரேஷன் ப்ராசஸ் பண்ணணும் ஓகேவா. ஃபைனல் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும். தென் அதுக்கப்புறம் அதை ரெஸ்யூமில் ஆட் பண்ணணும், அதை வீடியோ எடுத்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்துகிட்டு அதை போஸ்ட் போடணும். தென் அதுக்கப்புறம் இதெல்லாம் டேக் பண்ணி இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ கண்டினியூஸாக வரணும் கிளாஸ்க்கு, அது மட்டுமே போதுமானது ஓகேவா. ஸோ தட்ஸ் இட் டியூட். இதில் எல்லாமே HR கொஷின்ஸ்லாம் இருக்குது ஓகேவா. ஸோ அதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணலாம், டேக்கிள் பண்ணி அடுத்தது எடுத்துகிட்டு போகலாம். HR கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் டு யூ see yourself in next 5 years, why I want to select candidate for this role ஓகேவா. நான் ஏன் உன்னை வேலைக்கு எடுக்கணும் ஓகேவா. ஸோ எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்க, ஸோ என்ன ரோலில் ஒர்க் பண்ணுவீங்க ஓகேவா. ஸோ இந்த ரோலுக்கு நீங்கள் ஏன் வந்தீங்க, ஸோ BSc படிச்சிருக்கீங்க, இந்த ரோலுக்கு ஏன் வந்தீங்க, BE படிச்சிருக்கீங்க, இந்த ரோலுக்கு ஏன் வந்தீங்க ஓகேவா. ஸோ இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு டிகிரி படிச்சுட்டு இந்த ரோலுக்கு ஏன் வந்தீங்க அப்படின்லாம் கொஷின், கிராஸ் கொஷின்லாம் இருக்கும். அதை நீங்கள் டேக்கிள் பண்ணி எப்படி ஆன்சர் பண்ணுறதுலாம் அப்கமிங் செக்ஷன்ஸில் பார்க்கலாம் ஓகேவா. இன்றைக்கி ஜஸ்ட்டு என்ன ஒரு செல்ஃப் இன்ட்ரோ, தென் ஒரு லிங்க்டின். நாளைக்கு என்ன, ஸோ கிட்டப், அப்படி இல்லைனா ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் பில்டிங் ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கைடன்ஸ் பண்ணணும். சும்மா வந்து பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சுட்டு அவ்வளோதான் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தேவைன்னு விட்டுறக்கூடாது ஓகேவா. நான் சொன்னதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் எதாவது டவுட்னா கேளுங்க. ஸோ ஐ வில் ஷேர் திஸ் டாக்ஸ் ஓகே, திஸ் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸை AI கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக கேட்டுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே. காப்பி லிங்க். ஸோ ஷேர்ன்னும் போது ரெஸ்ட்ரிக்டடில் எனி ஒன் வித் திஸ் லிங்க் ஓகே. நீங்கள் விவராக இருப்பீங்க, எனி ஒன் வித் திஸ் லிங்க் வி கேன் ஷேர் ஓகே. ஐ வில் ஷேர் த லிங்க் இன் அ குரூப் ஆஸ் soon as possible. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்குது இல்லையா, இதையுமே நான் குரூப்பில் போடுறேன் ஓகே. ஸோ அடுத்த கிளாஸில் இதோட பெட்டரான ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். பை பாய்.